ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு விலாக் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்காக ஒரு 4 மணி போல் பாப்பா 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு தலைக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டேன். ஏன்னா என் கண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சூடாகிட்டு இருக்கோம், அதனால் தலைக்கு எண்ணெய் வை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் சமத்தா அவங்க சொன்னது மாதிரியே தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் வச்சு தலையும் வந்துட்டு நல்லா பின்னி போட்டாச்சு. முடி வந்துட்டு எனக்கு பயங்கரமாக கொட்டுது. இப்போலாம் சும்மாவே வந்துட்டு கையை வச்சு லைட்டாக இப்படி இழுத்தாலே வந்துட்டு அவ்வளோ முடி வருது. இப்போ வந்துட்டு நான் காமிக்கிறதுலாம் ரொம்பவே கம்மி, இதை விட ஜாஸ்தி கொத்து கொத்தாக வந்துட்டு விழுது. எனிவேஸ் தலையெல்லாம் வாரி முடிச்சுட்டு அண்டர் ஐ க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் வில்வாலேருந்து. ஸ்கின் கேர்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. இது அன்றைக்கி என் கையில் மாட்டுச்சேன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ரெகுலராக அந்த மாதிரி தான் தலையெல்லாம் பின்னி போடுவேனா, ரெகுலராக அந்த மாதிரி தான் அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் என் கண்ணில் மாட்டுதோ அப்போ தான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் இந்த பாடி லோஷனும் பக்கத்தில் இருந்துச்சு, அதனால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்டு இந்த பால்மாஸோட ஸ்ட்ரெச் மார்க் க்ரீமும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் வந்துட்டு பாப்பா 2 பேரும் குளிச்சுட்டு கொஞ்சம் ஃபீட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா, அதனால் அந்த கேப்பில் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு இமை வந்து ஏஞ்சிட்டா கோழி தூக்கம் போட்டுட்டு குளிச்சாங்க, ஃபீட் எடுத்தாங்க. அப்புறம் லைட்டாக வந்துட்டு ஒரு பவர் நேப் மாதிரி கொஞ்சோண்டு தூங்கினாங்க. உடனே ஏஞ்சிட்டாங்க மேடம். 2 பேருமே இப்படி தான் லைட்டாக கொஞ்சமாக தூங்கினா கூட வந்துட்டு நல்லா ஃபுல் பேட்டரி ரீசார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ அதான் மேம் வந்துட்டு குட்டியாக ஒரு தூக்கம் தூங்கி நல்லா வந்து முழிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இங்கே முழிச்சிட்டாங்களே, கண்டிப்பாக வந்துட்டு அந்த மேமும் அங்கே வந்துட்டு முழிச்சு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு தான் போய் பார்த்தேன். கரெக்டாக அவங்களும் வந்துட்டு முழிச்சிருந்தாங்க. 2 பேருக்குள்ளே அப்படி என்ன தான் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தான் வந்து தெரியும்னு தெரியல. ஒருத்தங்க முழிச்சா கூட இன்னொருத்தங்க வந்துட்டு கரெக்டாக முழிச்சிடுவாங்க. ஸோ அதனால் 2 பேரையும் வந்துட்டு ஹாலில் வந்து இந்த மாதிரி பாய் விரிச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃப்ளாட்டாக படுக்க விட்டுட்டோம். ஸோ அப்படியே 2 பேர் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாட விட்டுட்டு கொஞ்ச நேரத்தை பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வந்துட்டாங்க. அண்ட் எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கு. அம்மா காலையில் வீட்டுக்கு வருவாங்க, ஈவினிங் மம்மி வந்த உடனே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக வந்து பசி வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மியூஸ்லி வந்துட்டு இருந்துச்சு வீட்டில், அதில் வந்து கொஞ்சமாக பால் கலக்கி நான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அண்ட் மம்மி வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு காஃபி வந்துட்டு போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மியூஸ்லி வந்து சும்மா அப்பப்போ பசிச்சுதுன்னா ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் எங்களுக்கு. இவங்க 2 பேரும் எப்போ தூங்குறாங்களோ அப்போ தான் டின்னர் டைம் எங்களுக்கு. அந்த டைம் எப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் சம்டைம்ஸ் 9:30க்கெலாம் தூங்கிடுவாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு 12:30 ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃபர் ஆகும். பட் நைட் தூங்கினா ஒரு ஸ்ட்ரெச்சாக வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். ஆனால் இப்போ ஒரு வாரமாக என்னன்னே தெரியல, 2 பேரும் வந்துட்டு நைட் வந்துட்டு அடிக்கடி முழிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் தூங்குனாங்க அப்படின்னா நைட் ஃபீடுக்கு எந்திரிப்பாங்களே, ஃபீட் எடுத்துகிட்டு உடனே தூங்கிடுவாங்க. பட் இப்போது ஒரு 1 வீக்காக ஃபீட் எடுத்துகிட்டும் வந்துட்டு ஏஞ்சிக்கிறாங்க, ஏஞ்சி முழிச்சு பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிடுறாங்க, என்னன்னே தெரியல. ஸோ அன்றைக்கி நைட் அப்படி தான் போயிருந்துச்சு. காலையில் ஏஞ்சோடனே செம்ம டயர்டாக இருந்துச்சு. காலையிலையும் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரு 6:30 போல் ஏஞ்சிட்டாங்க. நைட் வந்துட்டு சரியாக தூக்கமே இல்லை அப்படின்றதுனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செம்ம டயர்டாக இருந்துச்சு. இமை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்தா, நான் வந்துட்டு மொழியை வச்சுருந்தேன் என் கையில். எங்கள் 2 பேருக்கும் ஏஞ்சிக்கிறதுக்கு வந்துட்டு சுத்தமாக முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஆனால் பாப்பா 2 பேரும் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க காலையிலேயே. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 9:45 கிட்ட ஆகிடுச்சு. அம்மம்மா வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. அன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க லேட்டாக தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனாங்க. நைட்டெல்லாம் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு காலையில் ஏஞ்சதும் நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ண அந்த ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ண போயாச்சு. இவ்வளோ பால் வந்துட்டு அவங்க வேஸ்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு எப்போவுமே அப்படி தான், நம்ம வந்துட்டு இவ்வளோ எம்எல் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி ஒரு எம்எல் கலக்குவோம், ஓகேவா. ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் ஃபுல்லாக குடிச்சிடுவாங்க, சம்டைம்ஸ் மிச்சம் வச்சுருவாங்க. ஸோ அதனால் அப்படி வேஸ்ட் ஆனது தான் இதெல்லாம். ஸோ நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ண பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் நானும் வந்துட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ஏன்னா சரியான டயர்டாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இன்னும் நல்லா தூங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் காஃபியெல்லாம் போட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயாச்சு. அப்புறம் மொழியும் வந்துட்டு அவளோட பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டா. ஈமைக்கும் பால் கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவளுக்கு நெயிலெலாம் வந்துட்டு நான் ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாய். ஸோ காலையில் 11:30 ஆகுது. இப்போது பாப்பா 2 பேரும் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஓகேவா. எப்போவுமே இந்த டைம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அவங்க நினச்ச நேரம் தூங்குவாங்க, நினச்ச நேரம் ஏஞ்சிப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக நாங்கள் என்ன நோட் பண்ணுறோன்னா ஒரு வாரமாக, ஓகேவா, எப்போவுமே வந்துட்டு நைட்டு வந்து தூங்கினாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சாக நல்லா தான் தூங்குவாங்க. ஒரு 4 hours மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ரெச்சாக தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க யூஸ்வலாக. பட் இப்போலாம் வந்துட்டு பால் குடிச்சிட்டாலும்
தூங்க மாட்டேங்கிறாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, பார்த்துட்டு ஆக்டிவ் ஆகிடுறாங்க. இது ஏன் இப்படி அப்படின்னு தெரில. நான் வந்துட்டு ரீசெண்டாக அந்த ரீல்ஸ்லலாம் பார்த்தேன் 4th மந்தில் வந்துட்டு இந்த ஸ்லீப் ரிக்ரெஷன் இருக்கும் அப்படின்ட்டு. மேபி அதுதான் இதுவா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. செம்ம டயர்டாகிடுது எனக்கும் அவங்களுக்கும். அவங்க இன்றைக்கி ஆஃபீஸே லேட்டாக தான் வந்துட்டு போயிருக்காங்க. இதனால நேற்று வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துட்டாங்க. திரும்பவும் ஒரு 12:30க்கு வந்துட்டு பால் குடிச்சிட்டு தூங்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து இமை எழுந்திரிச்சா. அவளுக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மொழிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். மொழி வந்துட்டு பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான். ஆனால் இமை வந்துட்டு தூங்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருந்தா, விளையாடுறா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவளை வந்து தூங்க வைக்கிறதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 1 hour கேப்பில் வந்து மொழி ஏஞ்சிட்டா. அவள் எழுந்திரிச்சு பால் குடிச்சிட்டு திரும்பி தூங்குவா அப்படின்னு பார்த்தா அவளும் தூங்கலை. அவ்வளோதான், அதோட தூக்கம் போனது தான். ஒரு வாரமாக இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நைட் டைமில் வந்து ஏஞ்சிக்கிறாங்க. செம்ம டயர்டாகிடுது இதனால எங்களுக்கு. இப்போ வந்துட்டு காலையிலலாம் வந்து முழிச்சிருந்தாங்களா, கொஞ்சம் நேரம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மேலேருந்து என்னோடய மம்மி டேடி வந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பால் குடிச்சிட்டு தூங்குனாங்க. இமை வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. மொழி வந்துட்டு இப்போது தொட்டிலேருந்து ஏஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், கோழி தூக்கம் தான். இதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் மேலே ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு 2 hours தூங்குவாங்க. அது வரைக்கும் அப்பப்போ அவங்களுக்கு தோணுச்சுன்னா கோழி தூக்கம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சிடுவாங்க. கோழி தூக்கம்னா ஒரு 20 minutes தூங்குவாங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 30 to 40 minutes தூங்குவாங்க. அப்புறம் ஏஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்லா தான் இருந்தாங்க. ஏன் திடீர்னு இப்படின்னு தெரில. ஒரு வேளை அந்த ஸ்லீப் ரிக்ரெஷனாக தான் இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு நானும் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். சரியாயிடும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு இந்த வீடியோவை இங்கேயும் முடிச்சுக்கிறேன். எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. மேம் வேறு இப்போ ஏஞ்சிட்டாங்க. இப்போ அவங்கள வந்துட்டு வெளியே எடுத்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த கேப்பில் அவளும் ஏந்திரிச்சுக்குவா. இது என்ன தெரியுமா, இவன் வந்துட்டு இந்த ரூமில் இருக்கா, அவள் வந்துட்டு ஹாலில் இருக்கா. ஆனால் இப்போ இவள் ஏஞ்சிட்டா இல்லை, இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இமை அங்கே வந்துட்டு ஏஞ்சிடுவா. எப்படி தான் வந்து 2 பேருக்கும் தெரியுதுன்னே தெரியல. 2 பேரும் ஒரே டைம் பண்ணுவாங்க எல்லாமே. சத்தம் கூட போடல இன்னும். அவள் சைலண்ட்டாக தான் படுத்துட்டு இருக்கா, காலாட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவன் இங்கே ஏஞ்சிட்டான்ட்டு. அவளும் ஏஞ்சிடுவா. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. சரி, நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஏதோ அரைகுறையாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.